ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான பிரியாணி பார்த்துடலாமா? இது அவ்வளவு ஈஸியாகவும் அவ்வளவு டேஸ்டியாகவும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் திரும்ப திரும்ப இதை தான் செய்ய சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை நான் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் உண்டுல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 2 மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு 4 குட்டி தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்ச விழுது அப்படியே சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் சோம்பும் சீரகமும் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்க்கு என்னெல்லாம் சேர்க்குறோன்னா மஞ்சள் தூள், சில்லி தூள், அப்புறம் பிரியாணி மசாலா சேர்க்கக்கூடாது, குழம்பு மசாலா வரும்ல சிக்கன் குழம்புக்கு, அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை, மோர் சேர்க்குறேன். மோர் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மல்லியில் சேர்த்துக்கோங்க. நான் புதினா சேர்க்கலை. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் சும்மா விசில் எதுவும் வைக்கல, சும்மா குக்கரோட மூடி வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் இருந்து நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா விட்டுரும், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் இந்த கப் சைஸ்க்கு 2 கப் அரிசி சேர்த்துருக்கிறேன். பாஸ்மதி அரிசி தான். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கிண்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் குக்கரோட மூடியை வைக்கிறேன். ஆனால் நான் விசில் எதுவுமே போடலை, சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அது பாட்டுக்கு இருந்து வேகட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் இந்த கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 4 சேர்க்கக்கூடாது, 3 தான் சேர்க்குறோம். ஏன்னா நான் தக்காளி விழுதாக வச்சுருக்கிறேன் அண்ட் மோர் சேர்த்துருக்கிறேன். தக்காளி அரைச்சி போட்டதுனாலையும் மோர் சேர்த்ததுனாலையும் தண்ணி சம அளவுக்கு சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் புதினா சுத்தமாக சேர்க்கல, மல்லி மட்டும் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பு இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், உப்பு கரெக்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு விசில சிம்மில் வச்சுட்டு திறந்து பாருங்கள், அட்டகாசமான பிரியாணி ரெடிங்க. உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.